கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 28ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, கர்த்தர் முதலாவதாக ரட்சிக்கிறார். இரண்டாவதாக, உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், இரண்டாவது ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக, அவர்களை போஷித்து, அவர்களை எல்லா காரியத்திலும் அவர் போஷித்து நடத்துகிறார். நான்காவதாக, அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அன்பான தேவச்சனமே, கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், சகல காரியத்திலும் போஷிக்கிறார், அவர் நம்மை உயர்த்துகிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய தேவனாக இருந்து நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கும்போது ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த பூமியில் உள்ள நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களை உயர்த்துவாராக. ஆமேன்.